ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ 10K ஃபேமிலி. எப்படி எடிட் பண்ணுறீங்க, எந்த ஆப்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஷார்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் வீடியோக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் சொல்கிற விஷயம் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனாலும் புதுசாக எதுவும் சொல்லணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த சாங் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரியான வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாமே நான் Pinterestல தான் டவுன்லோட் பண்ணேன். CapCutம் Pinterestுமே நான் Play Storeல தான் டவுன்லோட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் டு ஆடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க சாங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் வந்து செட் பண்ண போகிறோம். நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் நான் கேமராங்கிற ஆப்ஷனில் போயிட்டு புல் இன் அப்படிங்கிற எஃபெக்டை தான் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் செகண்ட்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஸ்பீடாக வேணும்னா ஸ்பீடாக, ஸ்லோவாக வேணும்னா ஸ்லோவாக, எந்த மாதிரி உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது என்னோடய ஓன் வாய்ஸ். அதுவும் இல்லாமல் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோவும் கூட. ஸோ வாய்ஸை வச்சு யாரும் கமெண்ட்டில் எதுவும் சொல்லாதீங்க, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்படி ஒவ்வொரு வீடியோ எண்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே எஃபெக்டை கூட எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அப்ளை டு ஆல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா அப்ளை டு ஆல் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில். அதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா வீடியோக்கும் ஒரே மாதிரியான எஃபெக்ட் வந்து செட் ஆகிடும். இல்லை தனித்தனியாக வேணும்னா நீங்கள் தனித்தனியாக கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்து எஃபெக்ட் செட் பண்ணோமா, அதே மாதிரி வீடியோட ஸ்டார்டிங்க்கும் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இன், அவுட், காம்போ அப்படின்னு 3 எண்ணம் இருக்கும். அதில் இன், அவுட், இந்த அனிமேஷனில் இன்னா வீடியோவோட ஸ்டார்டிங்க்கு, அவுட்னா வீடியோவோட எண்டுக்கு. அதுக்கு அனிமேஷன் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் விருப்பம், எப்படினாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து வீடியோட எண்டிங்க்கு மட்டும், ஸ்டார்டிங்க்கு மட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து உங்கள் விருப்பம் தான். இதுலேயும் நீங்கள் செகண்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ எண்டுக்கும் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன் அனிமேஷன் மட்டும்தான் செட் பண்ணியிருக்கேன், பார்த்தாங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண வேண்டியது தான். சாங் லிரிக்கை டைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரோமில் போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணுவாங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நானாக டைப் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட். இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் பேர்ஸி அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோவுக்கு நான் இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து அதிலே நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் நிறைய ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி அந்த ஃபாண்ட்டை வந்து ஒவ்வொரு கலருக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் க்ளோ பண்ணும்போது என்னென்னா அந்த ஃபாண்ட்டு வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும். அதோட ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா டார்க் அந்த மாதிரி லைட் அந்த மாதிரி மாறும். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இதிலே இருக்கும். ஷேடோ, பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஒவ்வொரு இதையும் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுறது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் எஃபெக்ட்ஸில் வந்து அதே மாதிரி. அப்புறம் அனிமேஷன் வந்து வீடியோக்கு எப்படி அனிமேஷன் உண்டோ அதே மாதிரி ஃபாண்ட்டுக்கு உண்டு. அதுலேயும் இன், அவுட், அப்புறம் லூப்னு 3 எண்ணம் உண்டு. ஒவ்வொரு லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷன் வச்சுக்கலாம். தனித்தனியானாலும் வச்சுக்கலாம், இல்லை எல்லாத்துக்கும் ஒரே அனிமேஷனாலும் வச்சுக்கோங்க. அங்கே காம்போன்னு ஒன்று இருந்துச்சு, இங்கே லூப்னு இருக்குது, அவ்வளோதான். லிரிக்ஸுக்கு இன், அவுட்னு கொடுக்கறதுக்கு பதிலாக காம்போ, லூப்னு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லிரிக்ஸும் டைப் பண்ணி அனிமேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் மேக்ஸிமம் இன், அவுட் அப்படிங்கிற அனிமேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லூப் அப்படிங்கிற அனிமேஷன் வந்து அவ்வளோவா எல்லா சாங்குக்கும் செட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. இந்த மாதிரி எல்லா லிரிக்ஸும் டைப் பண்ணி அனிமேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லிரிக்ஸோட ஸ்டார்டிங்க்கு ஒரு அனிமேஷனும் எண்டிங்க்கு ஒரு அனிமேஷனும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட பார்க்க இன்னும் நல்லா தான் இருக்கும். சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணனாலும் கூட பண்ணிக்கோங்க, சாய்ஸ் தான். சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இந்த அனிமேஷன் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுற சாங்கை பொறுத்து தான். உங்கள் சாங் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷனும், ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான அனிமேஷனும் வச்சுக்கோங்க. நீங்கள் சாங்க்கு ஏற்ற மாதிரி வீடியோ எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எஃபெக்ட் அண்ட் அனிமேஷனும். லாஸ்ட்டாக எடிட் பண்ணி முடித்ததும் ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் CapCut யூஸ் பண்ணும்போது VPN ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு VPN வந்து Play Storeல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. VPN இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எல்லா எஃபெக்ட்ஸும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான். அவ்வளோதான். இது வரைக்கும் நான் எடிட் பண்ணி போட்ட வீடியோ எல்லாமே இப்படி தான் எடிட் பண்ணியிருக்கேன். இது தவிர வேறு ஏதாவது டூல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லேட்டாக வீடியோ போட்டதுக்கு சாரி. டாடா, பை.